ஐயா வேன்ல வரும்போது அற்புதமான செய்தியை சொன்னார். என்ன அந்த வேணி இந்த வேணி எல்லா வேணையும் செஞ்சுட்டு போறோம், அடுத்தது ஏதோ ஒரு பிறகு வரப்போகுது, நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு. நாம கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனா ஞானசம்பந்தர் ரொம்ப கவலைப்படுறாரு. ஏன்னா அவர் ஒரு அருளாளர். இந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தோல்வினை எப்படியாவது நீங்க வேணுமே அப்படின்னு ஞானசம்பந்தர் இந்த பதிகத்துல கவலைப்பட்டு இந்த பாட்டை எல்லாம் பாடிட்டாங்கன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய எத்தனையோ பிறவிகள்ல செய்த அந்த பழைய வினைகள் எல்லாம் இந்த அவங்கள காக்காது அப்படின்னு இந்த அருமையான ஒரு பதிகத்தை நமக்கு பாடி காட்டுகிறார். இதெல்லாம் நாம உணர்ந்து உணர்ந்து பாடணும். நமக்கு முக்தி கிடைக்கும் கிடைக்காதுன்றதுல சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா இறைவன் அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். ஆனா நம்ம வாங்கறதுக்கு அதுக்கு பக்குவம் இல்லை. ஏன் பக்குவம் இல்லை? நாம அந்த இறை வழிபாட்டுல முழுமையா இல்லை. நாம இந்த உலகத்திலேயே நமக்கு கண்டது போதும் அப்படின்னு சொல்லி நாம துணிஞ்சு வாழறதுனால இறைவன் அதை கொடுக்கறதுக்கு அவர் பக்குவம் இல்லைன்னு ஒதுங்கி போயிடுறாரு. இப்படி எல்லாம் நம்ம பதியத்தை பாடினோம்னா நிச்சயமா நமக்கு ஒரு பக்குவம் ஒரு காலத்துல அதனாலதான் சாத்திரத்துல எல்லாம் சொன்னாங்க, இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தொடர்ச்சியா நமக்கு வரும். அது எப்ப வரும்? பக்குவம் வந்தா வரும். பக்குவம் வராத வரைக்கும் இப்படிதான் நம்ம பேசிட்டு, வேற வழி இல்லை. ஆகவே நமக்கு இப்படியாவது ஒரு பக்குவத்தை இறைவன் கூட்டி வைக்கணும்னு தான் இந்த திருத்தல யாத்திரை, இந்த பதிக விண்ணப்பம், இதெல்லாம் ஒரு காரணம். இப்போ நாம் அடுத்தது இந்த தலத்தினுடைய வரலாற்றை நாம சிந்திக்கணும்.